டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட மண் சரிவுகள் காரணமாக இலங்கையின் மலைநாட்டு புவியியலில் சில பகுதிகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் நில பயன்பாட்டு வரைபட தொடரை மறுசீரமைக்க வேண்டியது அவசியம் என்று நில அளவையாளர் நாயகம் NKU ரோகண தெரிவித்துள்ளார். பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மறுவரை படமாக்கல் அவசியமாகிறது. துல்லியமான மறுவரை படமாக்கல் செயல்முறையை அதிகரிக்கும் வகையில் இலங்கையை சுற்றி வரும் விண்வெளி நிலையங்களில் இருந்து உயர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் படங்களை பெற நில அளவை திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. குறித்த புதிய படங்கள் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் காணவும், நதிப்படுகைகள், நிலங்கள் மற்றும் விவசாய பகுதிகளில் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிட உதவும். சேதம் பெரும்பாலும் புவியியல் நிலப்பரப்பில் தான் ஏற்பட்டுள்ளது. வெளிப்புற பகுதிகள் பெரும்பாலும் பாதிக்கப்படவில்லை. ஆனால் சில பகுதிகளில் மீள்குடியேற்றம் தேவைப்படலாம் என்று ரோகண கூறினார். அனர்த்த நிலை சீரடைந்து ஆறுகள், ஏரிகள், கால்வாய்கள், பாலங்கள், வீதிகள் மற்றும் நெடுஞ்சாலைகளின் பழுதுபார்ப்பு பணிகள் முடிந்தவுடன் விரிவான செயற்கைக்கோள் படங்களை பெறுவது ஒரு முன்னுரிமையாக இருக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். அடிப்படை செயற்கைக்கோள் படங்கள் இலவசமாக கிடைத்தாலும் உயர்தரமான நெருக்கமான படங்களை பெற கணிசமான அளவு நிதி தேவைப்படுகிறது. திணைக்களம் ஏற்கனவே அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் இருந்து குறைந்த தெளிவுத்திறன் கொண்ட பல படங்களை சேகரித்துள்ளதுடன் ஆரம்ப கட்ட ஆய்வுகளையும் தொடங்கியுள்ளது. உயர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் படங்களை பெறுவதற்காக ராஜதந்திர வழிகள் மூலம் சர்வதேச உதவிகளையும் நில அளவை திணைக்களம் நாடியுள்ளது. சீனா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளை அணுகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதில் சீனா ஏற்கனவே வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சில நெருக்கமான படங்களை வழங்கியுள்ளது. நிலைமை சீரடைந்ததுடன் அனைத்து வரைபடமாக்கலும் செய்யப்படும் விரைவான புனரமைப்பு நடந்து வருகிறது. சில பகுதிகள் இன்னும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. நீர்வடியும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளின் செயற்கைக்கோள் படங்களை ஏற்கனவே எடுத்து வரைபடமாக்கலை தொடங்கியுள்ளதாகவும், தேசிய வரைபடமாக்கல் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இலங்கையின் ஒரு புதிய தேசிய அளவிலான வரைபடம் தயாரிக்கப்பட்டு வருகிறது என்றும் நில அளவையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்.